தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 7, 8, 9 திருவாக்கியங்கள். குறிப்பாக 7வது வாக்கியம். நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான், ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். இப்போ நம்ம பார்க்கின்றோம், ஏரோது குழப்பமடைகின்றான். குழப்பமடைந்த ஏரோது இயேசுவை காண தேடுகின்றான். எதற்காக? அந்த குழப்பத்தில் நீங்க வேண்டும் மட்டுமல்ல, மாறாக அந்த பயத்தினால் ரெண்டாவது இயேசு ஏதாவது அற்புதம் அடையாளம் ஏதாவது செய்வாரா என்று பார்ப்பதற்கு தான் வழியே வருவதும் கிடையாது. அதான் நம்ம வாசிக்கிறோம். அதை லூக்கா நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தில். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் ஏற்படும் போது நாம் இயேசுவை காண ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே, நான் உன்னை காண வேண்டும் ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு மனநிலையில் ஏரோது இருக்கிற மனநிலையில் நான் இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக எனக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. இயேசுவை காண்பேன், ஆனால் எனக்கு அனுபவம் கிடைக்காது. காரணம், அற்புதம் அடையாளம் மட்டும் எனக்கு கிடைச்சால் போதும். இதான் பார்க்கிறோம். நான் செய்கிற தவறுகளை உணர்கின்றேனா, தெய்வம் தவறை மன்னித்தாரே, அந்த உணர்வுக்கு வரமாட்டேன். தெய்வ அனுபவத்துக்கு நான் கடந்து வரமாட்டேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். குழப்பங்கள் என் வாழ்க்கையில் கடந்து வருகிற போது அது பயத்தினாலும் மற்ற காரியங்கள் எப்படியெல்லாம் இருக்கட்டும், என்னென்னும் சரி, நான் இயேசுவை காண நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் இயேசுவை காண ஆசைப்படுகிற போது எத்தகைய ஒரு மனநிலையில், ஏரோது கொண்ட மனநிலையில் என்றால் நிச்சயமாக எனக்கு அனுபவம் கிடைக்காது. எனக்கு அற்புதம் நடந்தால் போதும், சௌக்கியங்கள் கிடைச்சா போதும், இது மாதிரி தேடி இருக்கிறவர்கள் அதை நாம் வாசிக்கின்றோம். மாறாக, தெய்வமே, என் தவறுகளை உணர்ந்து கொண்டு என் குழப்பத்தில் நான் விடுதலை பெற்றுக்கொண்டு, பாவத்திற்கு விடுதலை பெற்றுக்கொண்டு உன்னை நான் சொந்தமாக்க என் கிருபை தாம் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் பின்னாடி போகிறதை விட்டுக்கொண்டு வார்த்தையை சொந்தமாக்குவதற்கான, அதை வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்து வாழ்க்கை வாழ்வதற்கான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, இந்த உலகத்துடைய மாய கவர்ச்சிகளும் விழாமல் இருக்க நீரே எங்கள் துணை புரியும். என் வாழ்க்கையில் இருக்கின்ற குழப்பங்களை எடுத்து மாற்றிக்கொண்டு நன்மைகளால் என்னை நெருப்பேறும். மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக பரிந்து பேசியலும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.